நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4 வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நல்ல கவனிக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை நீர் என்னை அறியாது இருந்தும் என்னுடைய நாமம் உனக்கு தரிப்பித்தேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்பதாக போய் கோணனான வழிகளை செவ்வையாக்கும். யாரால விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணனான வழிகளை செவ்வையாக்கும். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை தான் இந்த நாள்ல நாம் தியானிக்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதே ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கோரேசை குறித்து நல்ல கவனிங்க, எல்லாம் வாய்த்தத வாசிங்க. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி ரெண்டு விஷயத்தை கோரேசை பார்த்து கத்த சொல்றார். என்னென்ன காரியத்தை சொல்றனா, எருசலேமை பார்த்து ரெண்டு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் கோரேசி மூலமாய் தேவன் நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். முதல் காரியம் சொல்லுகிறார், அத முதல்ல அஸ்திபார நீ கட்டப்படு. முதல்ல என்ன சொல்லப்படுது? நீ கட்டப்படுவாய். இரண்டாவது வாசிங்க, நீ அஸ்திபாரப்படுத்துவாய். வாசிங்க தொடர்ந்து. என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுகிறவன் என்று சொல்லுகிறவன் நான். அல்லேலூயா. அப்ப முதல்ல இந்த கோரேசு குறித்து நம்ம முதல்ல அறியணும். கோரேசு என்பவன் யார்? வேதத்துல கோரேசு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோரேசுடைய பின்னணி என்ன? கோரேசு எதனிலிருந்து வந்தார்? கோரேசை எடுத்து ஆண்டவர் சொல்ல, உனக்கு முன்பதாக போய் கோணனானவைகளை செவைப்படுத்துவேன் சொல்லப்படுதுன்ற பிரதானமான நோக்கம் என்கின்ற காரியத்தை தான் இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க வாசிங்க ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 45ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் என்ன பண்ணின? கர்த்தராகிய நான் அபிஷேக பண்ணின. இந்த அபிஷேக பண்ணின இந்த வார்த்தை வேதத்துல 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு யார்கிட்ட யார் சொன்னார்? கர்த்தர் ஈசாய் இடத்துல என்ன சொன்னாரு? ஈசாயின் குமாரனாக இருக்க தாவீது வரும்போது சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன. ஆனா கோரேச யார் அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லலாம். கோரேசை கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார். யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார் தேவ சித்தத்தின் பிரகாரமாக. ஆனா வேதத்தினுடைய நீதியின் பிரகாரம் வேதத்தில் எந்த இடத்திலுமே கோரேஸ் இந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று சொல்ல, கர்த்தர் தான் கோரேசை அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேக பண்ணின கோரேசுக்கு முன்பாக யாரை பண்ணி கீழ்படுத்தி நல்ல நல்ல எல்லா வசனத்தை வாசி. மீண்டும் வாசிங்க 45:1 வாசிங்க. கர்த்தராகிய நான் கோரேசை அபிஷேகம் பண்ணி கோரேசுக்கு முன்பாக எதை கீழ்படுத்த விரும்புகிறாரு?
அப்ப இந்த கோரேஸ் என்பவன் யார்? கோரேஸ் எதனுடைய பின்னணியிலிருந்து வந்தா, எப்படி ஜாதிகளுக்கு இவர்களுக்கு கீழாக அவர் கீழ்ப்படுத்துவார் என்ற காரியத்தை நம்ம அறிந்து கொண்டாதான் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தைகள் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த கோரேஸ் என்பவன் யார், என்னுடைய தகப்பானார் யார், என்னுடைய தாயார் யார் என்பது வேதத்துல எந்த இடத்துல பதிவு செய்யவில்லை. ஆனா வேத வல்லுநர்களும் வேதத்தினுடைய ரெஃபரன்ஸ் புத்தகத்திலும் வேதத்தினுடைய பல அத்தியாயங்களிலும் கோரேஸ் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் எங்க பிறந்தான்னு சொன்னா, வேத யூத ரபிமார்கள் சொல்கிறார்கள், கோரேஸ் ஒரு ராஜாக்கு பிறந்த பிள்ளை. யாருக்கு பிறந்த பிள்ளை? ஒரு ராஜாக்கு பிறந்த பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, யாருக்கு பிறந்த பிள்ளை? ஒரு ராஜாவுக்கு பிறந்த பிள்ளை. இந்த ராஜாவுக்கு பிள்ளை பிறந்தவன் அந்த கோரேஸ். இந்த பிறந்துக்கிற வேலையில தன் தகப்பன் ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அவனுடைய தகப்பன் என்ன பண்ணாரு? சொப்பனம். என்ன சொப்பனத்தை காணுகிறான் சொன்னா, இந்த பிள்ளை பிறந்தது நிமித்தமாக இவனுக்கு மரணம் வருகின்றதான ஒரு சொப்பனத்தை இவன் காண்கிறான். இவனுக்கு தீமையான காரியங்கள் வருகிறது தன் தகப்பனார் காண்பதனால இப்ப இந்த பிள்ளை என்ன பண்றான் சொன்னா, தன் தகப்பனார் சாகடிக்க முடிவு செய்கிறான். அல்லேலூயா. இது எங்க இருக்குது? யாசேர் புத்தகம் என்றெல்லாம் பார்த்தா காத்தாரின் புத்தகம், இந்த வேதத்துல தள்ளுபடியான புத்தகம் நிறைய இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவரு பல புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அப்படி இந்த இப்படிப்பட்ட நபரை குறித்து சொல்லப்படுகிறது. இவன் எந்த குடும்பத்துல பிறந்தா, ஒரு ராஜாவுடைய குடும்பத்துல பிறந்தவனா இருந்தாலும் கூட இவன் தன் தகப்பன் என்ன பண்ண நினைக்கிறாரு? கொல்லும்படி நினைக்கிறார். எதுக்காக அவரை கொல்லணும்னு நினைக்கிறான்னா, இவர் கண்ட சொப்பனம் ரொம்ப தீமையான சொப்பனமா இருந்தாலும் இவன் பிறந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில அழிவு ஏற்படும் நினைச்சு என்ன பண்றான் சொன்னா, இவன் எப்படியாச்சும் இந்த கோரேஸை சாகடிக்கலான்னு என்ன பார்த்த தகப்பன் நினைக்கிறான். ஆனா தாயார் நான் நினைக்கிறான் சொன்னா, இவனை சாகடிக்க மனம் இல்லாதனால இந்த குழந்தை எடுத்து தன்னுடைய கணவனுக்கு தெரியாம மேய்ப்போட கைகளை கொடுத்துறாரு. யார்கிட்ட கொடுத்துறாரு? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட கையில் கொடுக்குறாரு? இதெல்லாம் எங்க இருக்கு? பைபிள் எல்லாம் இருக்குல்ல. அல்லேலூயா. இது வேதத்துடைய ரெஃபரன்ஸ். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப இந்த குழந்தை தன் தாயார் எடுத்து யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறான் சொன்னா, மேய்ப்பர்கள் கையில ஒப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த வாசிக்கலாமா? 44:28 வாசிக்கலாம். கோரேஸை குறித்து என்ன சொல்றாருங்க? அவன் என்னுடைய, அதனால கத்த சொல்ல, இப்ப யார்கிட்ட இருக்கிறான்? மேய்ப்பங்கிட்ட இருக்கிறான். இப்ப இவன் என்னுடைய வேலை எது இருக்குன்னா, ஆடுகளை மேய்க்கிறான். இவன் எங்க பிறந்தவன்? ராஜா வீட்டுல பிறந்தவன். இவனுடைய நிலைமை எப்படி ஆச்சு? இப்ப தகப்பனாலும் தாயினாலும் கைவிடப்பட்டு இப்ப யாருடைய வேலை போய் செய்யறோம் சொன்னா, மேய்ப்பர்களை தீட்டுப்பட்டவருடைய நிலைமையில யூதர் குலத்துல இஸ்ரவேல் ஜனத்துல மேய்ப்பர்கள் எப்படியா கருதப்பட்டா சொன்னா, அவர்கள் தீட்டுள்ளவர்கள், அவர்கள் எப்படியா ஊருக்குள்ள சேர்க்காதவர்கள், ஊருக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லா ஜனங்கள் எந்த நல்ல காரியத்துக்கும் மேய்ப்பர்கள் என்ன பண்ண மாட்டாங்க சொன்னா, தன்னுடைய எந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள மேய்ப்பர்களை அழைக்க மாட்டாங்க, உள்ளவும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. இப்ப இந்த பிள்ளைய எங்க தன் தாயார் ஒப்பு கொடுக்க சொன்னா, மேய்ப்பர்கிட்ட கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மேய்ப்பர்கிட்ட கொடுக்கிற இந்த மகன் என்ன பண்ற சொன்னா, ஆடுகளை மேய்க்கிறவனா காணப்படுது. வாசிங்க 28 வாசம் வாசிங்க. கோரேஸை குறித்து அவன் என்னுடைய மேய்ப்பன். நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்துல கடைசி 2 வசனம் வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 78:2 கடைசி 2 வசனம் வாசிங்க. 78-79 சங்கீதத்தின் புஸ்தகம் 78 என்னங்க? கரவல் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை. யார் திரிந்தவனை? கோரேஸ் சிஸ்டர். முதல்ல தாவீது எங்க தெரிஞ்சான்? ஆடுகளுக்கு பின்னாக திரிஞ்ச தாவீது குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டான், தகப்பனால் தாயால் புறக்கணிக்கப்பட்டான், சகோதரர் நிகாரிக்கப்பட்ட தாவீத ஆடுகளுக்கு பின்பதாக போய் கொண்டிருக்கவனை கொண்டு கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினா தம்முடைய இனத்தார, தம்முடைய சகோதரர்கள் தான், தன்னுடைய தேசத்தை தான் தாவீது ஆளுகை செஞ்சிருப்பான். ஆனா இந்த இப்போ நம்ம தியானிக்கிறதான யாரு தியானிக்கிறோம்? கோரேஸ் எப்படிப்பட்ட தன் இனத்தார் ஆளுகை செய்வது காட்டிலும் தன் தேசத்தை தாடு பல தேசங்களை இந்த என்ன பண்ணாரு? கோரேஸ் பல தேசங்களை என்ன பண்ணா ஆளுகை செய்தார். அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா? 78 வாசிங்க. கரவல் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும்
மேய்ப்பது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு இப்ப இஸ்ரவேலை இவனை நடத்தி கொள்ளும்படி தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்துல எந்த இடத்துல உங்களை தள்ளி வைக்கிறாங்களோ அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, பரலோக ராஜ்யத்துல நீங்க சேர்க்கப்படுகளாய் காணப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு தாவீது குடும்பத்தால, சகோதரரால, இனத்தார தள்ளப்பட்ட தாவீத உலகம் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உலகத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல தாவீது சேர்க்கப்பட்டவனை காணப்பட்டான். அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்க கொண்டிருக்கிற தாவீதை இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படிக்கு தாவீது தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 79ஆம் வசனம் வாசிங்க. இவன் அவர்களை எப்படியா இருந்தான்னு சொன்னா, ஆடுகளை மேய்க்கிற இடத்துல தாவீது அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். எப்படி உண்மையுள்ளவனா இருந்தான் சொன்னா, ஒரு விஷயம் கரடி வந்தது, ஒரு விஷயம் சிங்கங்கள் வரும்போது ஐயோ அந்த ஆடுகள் பிடித்து கொண்டு போகட்டும் சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணல, அதுக்காக பரிதபிக்காம ஏதோ ஒரு கடமைக்காக அந்த காரியத்தை செய்யல, கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவன் உண்மையும் உத்தமமா செஞ்சதுனாலதான் தாவீதை கத்த சொல்கிறா, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பொறுப்புகளை, ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு ஏதோ நம்பி ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொடுக்கிறானா அதை தேவன் பார்க்கிற விதமா நீங்க உண்மையுள்ளவர்களாய் செய்வீர்கள் சொன்னா தேவனுடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேங்க, உலகத்தால நீங்க புறக்கணிக்கப்பட்டுட்டே இருக்கீங்களா, இல்ல நீங்க பெற்றோர்களால தள்ளப்பட்டுட்டே இருக்கீங்களா, இல்ல உங்களோடு கூட பிறந்த சகோதரர்களால் நீங்க புறக்கணிக்கப்படுறீங்களா, ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகம் உங்களை தள்ளப்படுதுன்னு சொன்னா பரலோகம் உங்களை சேர்த்துக் கொள்ளுது. நீங்க எந்த இடத்துல கவலைப்படாதீங்க. உங்களை உலகத்துல எல்லா இடத்திலும் தள்ளப்பட்டுட்டே இருக்கீங்களா, எல்லா இடத்திலும் குத்தப்பட்டுட்டே இருக்கீங்களா, வேதம் சொல்லப்படுது உலகத்தால் தள்ளப்பட்டவர்களை தான் தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். நீங்க தள்ளப்படுகிறீர்கள் சொன்னா தேவனால் நீங்கள் எடுத்து பயன்படுத்த போகிற பாத்திரவான்களா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற காலம் ஒன்று வரப்போகிறது. யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிங்க 79ஆம் வசனம் வாசிங்க. சத்தமா பிரதர். இவன் அவர்களை மேய்த்து தன்னுடைய கையினுடைய திறமையால், அப்ப கர்த்தர் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தல்களையும் ஒவ்வொரு விதமான திறமைகளும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்திருக்கிறதான திறமைகளை கர்த்தருக்கு நீங்க பயன்படுத்துவீர்கள் சொன்னா அது நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் ஏதோ ஒரு டேலண்ட், ஏதோ ஒரு விதமான ஒரு குணாதிசயங்கள், ஏதோ ஒரு விதமான உங்களுக்கு யார்கிட்ட கிடைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார்னா கொடுத்த காரியத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப தாவீதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பணி ஆடுகளை மேய்ப்பது. ஆடுகளை தான் மேய்க்க போறேன்னு தாவீது கொடுத்த பணியில என்னவாக இல்ல, அற்பமா என்னல, அந்த காரியத்தை உதாசனப்படுத்தல. கொடுக்கப்பட்ட காரியத்துல தாவீது உண்மையுள்ளவனா இருந்ததுனால்தான் தாவீது தொட்டதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க தொடுகிற காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா நீ தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற, நீங்க தொடுகிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ஒரு இனத்தார, ஒரு தேசத்தார மாத்திரம் தான் ஆளுகை செய்தான். இந்த கோரஸ் எப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ள வர சொன்னா, முதலாவதாக தாயும் தகப்பனால கைவிடப்பட்டான். இப்ப வாசிங்க 45ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான். அப்போ தாவீது மேல இந்த கோரஸ் மேல என்ன இருக்குங்க? அபிஷேகம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த கோரஸ தாயும் தகப்பனும் கைவிட்டாங்க, உலகம் கைவிட்டுடுச்சு. இவன் எந்த இடத்துல பிறந்தான்னு கூட யாருக்கு தெரியாது, கோரேசுக்கு தெரியாது. நம்ம நினைக்கலாம், ஏன் இந்த சபையில வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிற, ஏன் கர்த்தரை ஆராதிக்கிற, எதற்காக சபைக்கு வரும் என்று பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். இந்த சபைக்கு நீங்க வந்து அமர்ந்திருக்க சொன்னா நீங்கள் விரும்பினதால அல்ல, கர்த்தர் விரும்பினதால. அல்லேலூயா. இந்த நாள் தேவனுடைய ஆலயத்துல வந்து நீங்க அமர்ந்துவது உங்க முயற்சினால் நீங்க நினைக்காதீங்க. உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை குறித்து இருக்கிற திட்டத்தை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த வாசிங்க முதலாம் வசனம் வாசிமா. 45 முதலாம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின யாருக்கு முன்பதாக? கோரேசுக்கு முன்பாக என்ன பண்ணி ஜாதிகளை. இவன் சூழ்நிலை தாய் தகப்பனை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் கோரேஸ். தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவன்,
உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன். ராஜா குடும்பத்துல பிறந்தாலும் அவன் என்ன வேலை செய்யறான்? ஆடுகளை மேய்க்கிறான். ஆடுகளை மேய்க்கிற கோரேசுக்கு கர்த்தருடைய வார்த்தை உதிக்குது. இதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதான அனுபவம் கோரேசுக்கு ஏற்படல. இதுவரை கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்டதான அனுபவமும் அவனுக்கு இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தருடைய வார்த்தை கோரேசுக்கு நேரம் வருகிறது. எப்போ வருகிறது சொன்னா, கர்த்தர் தம்மை அபிஷேகம் பண்ணின பிறகு கர்த்தருடைய வார்த்தை கோரேசுக்கு வெளிப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சபையில வெளிப்படுதுன்னா, அந்த வார்த்தைகளை கொண்டு யாரோருடைய வாழ்வில ஏதோ ஒரு மாற்றத்தை, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப கோரேசை யார் அபிஷேகம் பண்ணதுங்க? சத்தமா சொல்லுங்க, யார் அபிஷேகம் பண்ணது? அப்ப ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்துல உங்களை அற்பமா பாக்குறாங்க, உங்களை ஏளனமா பாக்குறாங்க. உங்க பொருளாதாரத்தை, உங்களுடைய திறமைய, உங்களுடைய அந்தஸ்து வச்சு இந்த உலகத்தால நீங்க புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று சொன்னா, உலகத்தால் வராத அபிஷேகம் தெய்வத்தால் வரும். அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை பகைக்கப்படுகிறீர்கள் சொன்னா, நான் இன்றைக்கு சொல்கிற தேவ மனுஷனா பலிபீடத்தில் சொல்றேன், உலகத்தால நீங்க புறக்கணித்து கொண்டே இருக்கீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல உங்க பெயர்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா வேதத்துல நீதி எதை சொல்லுதுன்னா, யார் புறக்கணிக்கப்பட்டாங்களோ புறக்கணிப்பில் இருந்தா தேவனுடைய சித்தத்தை தேவன் செய்திருக்கிறான். அல்லேலூயா. நீங்க புறக்கணிக்கப்படுகிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ராஜாவுடைய நினைக்கட்டுகளை என்ன பண்ண வர்றாரு? நினைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக என்ன பண்ண போறதான்? அதாவது கோரேஸ் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல என்ன பண்ணாது? வாசல்கள் போட்ட. இந்த பூட்டப்படாத காரணம் என்ன? எது எங்க பூட்டப்படாது? ஏன் கோரேசுக்கு எப்படிப்பட்டதான வார்த்தைகளை கொடுக்கிறான்னு முதல்ல அறிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனத்துல முதல் ராஜாவாக தாவீது என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணப்படுறார். தாவீது வாழ்ந்த நாட்களில இஸ்ரவேல் ஜனங்களை யார் தான் வழி நடத்தினது? தாவீது. தாவீது மரித்த பிறகு தன்னுடைய மகனாக இருக்கிற சாலோமோன் என்ன பண்றாரு? அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக வருகிறார். சாலோமோன் வரும்போது இஸ்ரவேல் தேசம் 2 தேசமா மாறுது. ஒன்னு இஸ்ரவேல், ஒன்னு எருசலேம் மாறுது. இந்த எருசலேம் இருக்கிறதான ஜனங்கள் பாபிலோன் என்கின்றதான தேசமா முழுவதுமா அவர் என்ன பண்ணாங்கன்னா பாபிலோன் தேசத்துக்கு கீழே இருக்கிறதுனால இப்ப தேசம் முழுவதுமா 70% எருசலேம் குடிகள் பாபிலோன் தேசத்துக்கு கீழே அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்க. இப்போ 30% தான் இஸ்ரவேல் தேசத்தார் இருக்கிறாங்க. இப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறதுனால இவங்க யாரு கீழே இருக்கிறாங்கன்னா பாபிலோன் தேசத்தின் கீழே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் விரும்புகிறா, என் ஜனங்கள் அடிமைத்தனத்தை மாற்றுவதற்காக ஒருவனை நான் ஏற்படுத்தணும், ஒருவனை இந்த ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு ஒரு மனுஷன் நான் தேர்ந்தெடுக்கும் சொல்லிதான் இந்த யாரு ஆண்டவர் தெரிந்து கொள்கிறான்? இந்த கோரேச கர்த்தர் தெரிந்து கொள்கிறான். அப்பதான் கர்த்தர் சொல்கிறார். மீண்டும் வசனம் வாசிக்கலாம். முதல் வசனம் வாசிக்கலாமா? கர்த்தராகிய நான் யார் கீழ்ப்படுத்துறாரா? அப்பா அம்மாவால கைவிடப்பட்ட கோரேசு மூலமா யார் கீழ்ப்படுத்த விரும்புகிறார்? தேவன். ஜாதினா பல தேசங்களை யாருக்கு கீழ்ப்படுத்த விரும்புகிறார்? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தள்ளப்பட்டுட்டே இருக்கிறீங்க, புறக்கணிக்கப்படுகிறீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. மீண்டுமா இந்த வார்த்தை நான் சொல்றேன். நீங்க புறக்கணிப்பில் இருந்துதான் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவே முடியும். புறக்கணிப்பு இல்லாம தேவ சித்தத்தை எந்த பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில செயல்படுத்தவே இல்லை. அந்த கோரேசு எங்க இருந்து அவன் வர சொன்ன? முதல்ல தன் குடும்பத்தால தள்ளப்பட்டவன், தன் தகப்பனால நிராகரிக்கப்பட்டவன். அவன் ஒருவேளை செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவனா காணப்பட்டான். அவனுடைய வளர்ப்பு எதன் என்பதாக காணப்படுது சொன்னா மேய்ப்பனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. ஆனா கொடுக்கப்பட்ட வேலையில உலகத்தால் மறக்கப்பட்டவன், உலகத்தால் கைவிடப்பட்டவன், உலக தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கோரேசை தேவன் தெரிந்து கொண்டான். நான் சொல்றேங்க, இந்த உலகம் உங்க தாய் தகப்பன் உங்களை பார்ப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை பார்த்திருக்கிறான். அப்ப நான் சொல்றேங்க, அவர் கையில நீங்க இருப்பீங்க சொன்னா உங்களை குறித்து செய்ய வேண்டிய காரியங்களை தெய்வத்தால் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் யாருடைய தலைமையில இருக்கிறதோ அந்த தலைமையில இருக்கிற அபிஷேகம் சகல பூட்டுகளையும் அவிழ்க்கத்தக்கதாய் மாறும். அல்லேலூயா. நீங்க போய் சும்மா நிப்பீங்க, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய ஆவியினாலே. அப்ப யார் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அவன் யார் அந்த இடத்துல போய் நிற்கிறானோ அந்த இடத்துல தம்முடைய வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அப்ப நீ ஜெபிக்கணும், உன் குடும்பத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும், சபையில மாற்றத்தை ஏற்படுத்தணும், சபையில கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களை செயல்படுத்தணும் சொன்னா அன்றைக்கு கோரேசு மேல இருந்த அபிஷேகம் தான் பல ராஜ்யத்தை கீழ்ப்படுத்துன்னு சொன்னா இன்றைக்கு என் மேல இருக்கிற அபிஷேகம் பல அற்புத அடையாளங்களை கர்த்தர் செயல்படுத்த முடியும். யார் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க யார் சாதாரணமானவர்கள் அல்ல.
அப்ப இந்த உலக தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு குறித்து இருக்கிற திட்டங்களை வேலையை ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த வேலையை உண்மை உத்தமமா செய்வீர்கள் சொன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் செயல்படுத்துதலை பார்க்க முடியும். அல்லேலூயா. வாசிங்க. ராஜாக்களுடைய இடைக்கட்டுதலை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக. அப்ப கர்த்தருடைய அபிஷேகம் எவன் தலை மேல இருக்கிறதோ இதுவரையிலும் போகப்படாத இடத்துக்கும் அபிஷேகம் பெறப்பட்டவன் போனானா அந்த இடம் திறக்கப்படும். உன் மேல அபிஷேகம் இருக்கு சொன்னா இதுவரையிலுமே எந்த காரியமும் சக்சஸா முடியல, எந்த காரியம் எல்லா இடத்துல அடைக்கப்படுகிறது, இதுவரை நினைச்ச காரியம் வாழ்க்கையில அனுகூலமா முடியல, சிஸ்டர் பிரதர் அனுகூலமா முடியும் சொன்னா கர்த்தருடைய அபிஷேகம் யார் தலைமையில இருக்கிறதோ அந்த அபிஷேகம் பல கதவுகளை திறக்கப்படும். அன்றைக்கு கோரேசு மேல இருக்க அபிஷேகம் எல்லா கதவுகளுடைய பூட்டுகளையும் அபிஷேகம் திறக்க பண்ண முடியும் சொன்னா இன்றைக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பல தடைகளை பல கதவுகளை திறக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க? என் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு முன்பதாக கதவுகளை திறக்கும். இது வெளியே நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்கலையா? இன்றைக்கு விசுவாசிங்க. நான் விசுவாசிக்கிறேன் என் மேல் இருக்கிற அபிஷேகம் எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான கதவுகளை என் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம் அது மாற்றும். அல்லேலூயா. வாசிங்க. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். இப்ப என்ன பண்றாரு? உலகத்தால கைவிடப்பட்டா, தாய் தகப்பனால மறக்கப்பட்டா, உலகத்தை தேசத்தால மறக்கப்பட்டவனுடைய கையை இப்ப யார் பிடிக்கிறது? உன் கையை அவர் பிடிச்சார்னா அந்த கை கடைசி வரையும் உன்னை கைவிடாது. நீங்க எந்த கையை நம்புறீங்களோ இல்லையோ இயேசுடைய கையை நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த கை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாது. இந்த கோரேசனுடைய கைய பிறந்த பிறகு சூழ்நிலையில் மாறின பிறகெல்லாம் பிரிக்கல. இந்த உலகத்துல அவன் வெளிப்படாத முன்பதாகவே கோரேசனுடைய கையை கர்த்தர் பிடிச்சிருந்தா அது கோரேசுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை கொண்டு தேவன் செய்கிற சித்தம் செய்ய உன்னை கொண்டு தான் தேவன் செய்யணும்னு சொன்னா நீ எந்த குகைகளுக்குள்ள போய் எந்த ஆமனுக்கு செடியின் கீழக்குள்ள இருந்தாலும் கூட ஒரு கிதியோனை போல ஒருவேளை கூடாரத்திற்குள்ள இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டத்தை அவன் நிச்சயம் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ராமன் சொல்லுவல. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்ப யாரு கை பிடிக்கிறாருங்க? இது வரையிலும் கைவிடப்பட்டவனுடைய கையை கர்த்தர் பிடிக்கிறான். ஒருவேளை நீங்க எல்லா இடத்துல கைவிடப்பட்டிருக்கலாம், எல்லா இடத்துல உங்களுடைய கரங்களை பிடிக்க மறக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு கோரேசனுடைய கை தகப்பனாலும் தாயாலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தபோது யாருமே அவனுடைய கையை பிடிக்கல, அனாதையா நின்ற பொழுது கோரேசனுடைய வலது கையை கர்த்தர் பிடிச்சாருங்க. அவர் பிடிச்சது ஒரே ஒரு பிடி பல மாற்றத்தை கோரேசன் மூலமாய் கர்த்தர் செஞ்சார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்க வலது கரத்தை தெய்வம் பிடிப்பாருன்னு சொன்னா உன் வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் தெய்வத்தால் திறக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது என்ன கதவா இருக்கலாம், என்ன முயற்சிகளா இருக்கலாம், அவர் உங்க கரத்தை பிடிக்கிறார்னா அவர் உங்க கரத்தை பிடிக்கிறவர் அவர் தடைகளை உடைக்கிறவராய் மாற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க. அவனுக்கு சொல்லுகிறதாவது இப்போ நான் போறேன்னா நான் போல என்னோடு கூட இருக்கிறவர் தடைகளை உடைக்கிற தேவன் எனக்கு முன்பதாக வருகிறான். அல்லேலூயா. தடைகளை உடைச்சிட்டு தான் கையை பிடிக்கிறான். யாருக்குள்ள விளங்குதுங்க? கையை பிடிச்சிட்டு பிறகு அவர் தடைகள் அவர் தடைகளை உடைச்ச பிறகுதான் ஆண்டவர் என் கையை பிடிக்கிறார். யார் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், அடுத்த மாதத்துல கர்த்தர் உங்க கரங்களை பிடித்து அவர் உங்களை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் வலது கையை பிடித்து அவர் கரம் பிடித்து நடத்தி அவருக்கு தமக்கு சித்தமான இடத்துல தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போவார். அல்லேலூயா. கோரேசு விரும்பல, கோரேசுக்கு எங்க போகணும் தெரியாது, ஆனா கரம் பிடித்தவர் எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. நீங்க யாருடைய கரத்துக்குள் இருக்கிற என்பதுதான் விஷயம். நீங்க ஆண்டுடைய கரத்துக்குள்ள இருப்பீர்கள் என்று சொன்னா நேர்த்தியான இடங்களில கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க, 2 மாசம் வாசிங்க. நான் உனக்கு. இப்ப இந்த வசனம் யாருக்குள்ள விளங்குது? யார் வலது கயிறத்தை அவர் பிடிக்கிறாரு? கை இங்க பிடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு இப்ப என் கை தான் அவர் பிடிக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது நான் உனக்கு முன்னே. யாருக்கு விளங்குதுங்க? என் கூடவும் இருப்பாரு, எனக்கு முன்னாடியும் அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா. அவருடைய கரம் மாத்திரம் உன் கூட இருக்க சொன்னா அவன் உன்னோடு கூட இருப்பாரு. உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான கோணனானவைகளை தடைகளை தெய்வத்தால் மாற்ற முடியும். யார் விசுவாசிக்கிறீங்க? அவர் கோரேசுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் கோரேசுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்ல நான் வாசிங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி
அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய அவர் சொல்றார், உன்னுடைய அப்பா அம்மாவு கூட உன் பேர் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் உன் பேரை மறக்கல. ஆமாம் சொல்லுங்கள. இந்த உலகத்தால நீ யாரும் மறந்தாலும் கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. கோரேஸ் நினைச்சு கூட பார்க்கல. வேதம் அதான் சொல்றது, கோரேஸ் கர்த்தரை அறியாது இருந்த என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு சொன்னா, இந்த உலகத்தால நீங்க தள்ளப்பட்டு இருந்தா கர்த்தர் நிச்சயமா உங்களை அவர் கரம் பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அறியும்படிக்கு இப்ப சொல்றாரு, இதுவரையிலும் நீ ஆடுகளை பின்னாடி போன, இதுவரை ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது, இதுவரை உலகத்தால நீ மறக்கப்பட்டிருந்த, உலகத்தால கோரேஸ் என்பவன் யாருன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மந்தைகளுக்கு பின்னாடி போன கோரேஸை பார்த்து கர்த்தர் சொல்றா, இனி ஒரு நாட்கள ராஜ்யத்தை நடத்தத்தக்கதான அபிஷேகத்தை உன் முன்னாடி வைக்கிற, நீ எங்கெல்லாம் போறியோ அந்த இடம்லாம் உனக்காக கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் யார் தலைமையில இருக்கிறதோ அவர்களுக்காக, அவருடைய காரியங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் எதிர்பார்ப்பது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும். சபை எதிர்பார்க்க ரெண்டு விஷயத்தை ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும். முதல்ல நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகமா விசுவாசிப்பேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், நான் அந்நிய பாஷை இருப்பேன். இந்த ரெண்டு விஷயம் யாருக்குள்ள இருக்கிறதோ நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில பெருக்கத்தை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வார்த்தையே இல்ல, அபிஷேகமும் நான் தெரியாதவனுடைய வாழ்க்கையில, கோரேஸ் வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வந்தது போல இன்றைக்கு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிங்க பிரதர். என்ன பண்ண போறார்? வெண்கல கதவுகளை யாருக்காக உடைக்கிறாரு? கோரேசுக்காக கர்த்தர் உடைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை உனக்காக உடைக்கப்படாத காரியங்களை கர்த்தர் உடைக்க பண்ணுவார். பார்க்காத ஆசீர்வாதங்களை பார்க்க பண்ணுவார். முடியாத காரியத்தை முடிய பண்ணுவார். ஏன்னா கோரேஸ் மேல இருக்கிற அபிஷேகம் அது வல்லமையானது, அது அதிசயங்களை செய்யும், அது அற்புதங்களை செய்யும். அந்த அபிஷேகம் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வருகிற ஒரு வல்லமை கோரேஸ் கூட இருந்ததுனால கர்த்தர் சொல்கிறார், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. உடைத்து முறித்து அந்தகாரத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரையிலும் நீ பார்க்காத ஆசீர்வாதத்தை உன் கண் பார்க்க போகுது. யாரும் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் கோரேஸ் சொன்னா, ஆடு மேய்க்கிற பையனுக்கு என்னன்னா கதாலும் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை சொல்றங்க, கோரேஸ் தான் கர்த்தரை அறியாத இருந்தான், ஆனா கர்த்தர் கோரேஸ் அறிந்திருந்தான். இந்த உலகத்தால் நீ அறியப்படாதவர்களா இருக்கலாம், நான் இன்றைக்கு சொல்லுங்க, நீங்க கர்த்தரை அறியப்பட்டவர்கள். அறியப்பட்டதுனாலதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. அன்றைக்கு கோரேஸ் தேவன் அறியப்பட்டதுனாலதான் கர்த்தருடைய வார்த்தை கோரேசுக்கு நேரா போனது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா வருது சொன்னா, கர்த்தரை அறியப்பட்ட பாத்திரவான்களாய் கர்த்தர் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 46ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிங்க. 46:11. என்னமா? ஒரு பட்சி கிழக்கில் இருந்தும் என்னுடைய ஆலோசனை நிறைவேற்றுகிற கோராசு மனுஷனாகிய எங்க இருந்துனா தூரத்தில் இருக்கிறவனை தேசத்துக்குள்ள கொண்டு வரான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரை யாரால பார்க்க முடியாத கோரேச தேவனுடைய அபிஷேகம் பார்க்க வைக்கும். தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா நீ ஒரு ஸ்பெஷல் மேன். நீ எங்க தூரத்தில் இருந்தாலும் பல ஜனத்தால் அறியப்படுவனை கர்த்தர் மாற்றுவார். அப்ப சபை எதை விசுவாசிக்கும் சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையோ கர்த்தருடைய அபிஷேகத்தையும். ஆமென் சொல்லுங்கள. சபை எதாங்க விரும்பணுங்க? கர்த்தருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிக்கணும், அபிஷேகத்தை விரும்பணும். அப்ப யார் அபிஷேகத்துல நாளுக்கு நாள் நீ புதிதாக்கப்படுகிறாயோ, தூரத்தில் இருக்கிற, தூரத்தில் பார்க்கிற, தூரத்தில் வைக்கிற உங்களை அவர்கள் மத்தியில உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவான். அல்லேலூயா. கோரேஸ் தூரத்துல தான் இருக்கிறாரு, ஆனா கோரேஸ் மேல என்ன இருக்குங்க? கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, கர்த்தருடைய கரம் இருக்கு. அந்த அபிஷேகமும் கர்த்தருடைய கரமும் கோரேஸோடு இருந்ததுனால தேசத்தை ஆளுகும்படி கோரேசுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தான். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். அதை 48:14-15 வாசிங்க.
ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 14, 15. நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் யாருக்கு, யாரு மேல அவர் பிரியமா இருக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் அவருடைய சித்தத்தை தேவன் செய்ய முடியும். புரிஞ்சுங்க ராமன் சொல்லுங்களேன். நீ தேவனுக்கு பிரியமானவன் மாறிட்டா உனக்குள்ள என்ன தரிசனம் கொடுக்கப்படுனா, அவர் நினைக்க வேண்டிய காரியத்தை அவனுக்கு பிரியமானவனை கொண்டு தான் பிரியமான காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க சொன்னா பிரியமான காரியத்தை உன்னை கொண்டு தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தால பிரியமானவனா மாறாதீங்க, கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறுவீர்கள் என்று சொன்னா நீ தேவனுடைய பிரியமான காரியத்தை செய்கிறவளாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். வாசிங்க பிரதர், வாசிங்க. சித்தமானதை பாபிலோனிலே, பாபிலோன் என்பது எதை அடையாளப்படுத்த, பிசாசுடைய முகம் தான் பாபிலோன். பாபிலோன் என்பது எதுங்க, பிசாசுடைய முகம். இப்ப இந்த தேசத்தை, இந்த பாபிலோன் தேசத்தை இப்ப யார் ஆளுகை செய்யணும், கோரேஸ். இந்த கோரேஸ் மேல எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய கரமோ தேவனுடைய அபிஷேகமோ அவன் மேல இருந்தா, எத்தனை விதமான எதிராளிகள் உனக்கு முன்பதாக வந்தாலும் அந்த அபிஷேகம், அந்த கரம் அவனை மடநடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ சாதாரணமானவர்கள் அல்லங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பரலோகம் உங்களை பார்க்கல. இது என்னால முடியாது பிரதர், என்னால ஆகாத பிரதர். கோரேஸ் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. ஆடுகளை மேய்க்கிற என்னை கொண்டு ஆண்டவரே எப்படி தேசத்தை கீழ்ப்படுத்த முடியும், எப்படி இருப்ப தாட்களை முறிக்க முடியும், எப்படி இதெல்லாம் ஆக பண்ண முடியும், பல கேள்விகள் கோரேசுக்குள் இருக்கலாம். ஆனா கோரேசுனால அல்ல, கோரேசு மேல் இருக்கிற அபிஷேகம் சகலவற்றையும் திருப்பி கொண்டு வந்தது. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய புயம் ஏன் நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன். நல்லா கவனிங்க, அவன் விரும்பி வரல, நான் அவனை அழைச்சவர் அவனை பலப்படுத்துவார். இந்த சபையில நீ இருக்கிற, இந்த ஊழியத்தில் இருக்கிறனா உன்னை அழைச்சவர் அவர். அழைச்சவர் எப்படி உன்னை நடத்தணுமோ அப்படி அவர் நடத்துவார். அவர் கோரேச நடத்த முடியும் சொன்னா, கோரேச பலப்படுத்த முடியும் சொன்னா, கோரேசோட கரத்தை பிடிக்க முடியும் சொன்னா, தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிற, உன் கரத்தை பிடிக்கிற தேவன் உன்னை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் சொன்ன வாசிங்க பிரதர், வாசிங்க. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைப்பித்தேன், நான் அவனை வர பண்ணினேன். அவனுடைய வழி இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்க எதிர்பார்க்கிற பிரயாசப்படுகிற காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அபிஷேகம் யார் தலைமையில இருக்கிறதோ, ஆண்டவரே என் வழியை ஆசீர்வதினாலும் கேட்காத, முதல்ல ஆண்டவரே என் வலது கரத்தை உம்முடைய கரத்தால் பிடிச்சு கொள்ளுங்க. என் தலைமையில அபிஷேகம் இருந்தா என்னுடைய வழிகள் அது வாக்கியம் பண்ணுவார். அவன் செய்வதெல்லாம் எப்போ, கரத்தை பிடிக்கும் போது, அபிஷேகம் இருக்கும்போது. கரத்தை பிடிக்கணும், அபிஷேகம் இருக்கணும். சொல்லுங்க, கரத்தை பிடிக்கணும், சத்தமா சொல்லுங்க, கரத்தை பிடிக்கணும், அபிஷேகம் வைக்கணும். இந்த ரெண்டு காரியம் யாருடைய வாழ்க்கையில நீ தொடுகிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. அவர் கோரேசுடைய வாழ்க்கையில பிடிச்ச கரம் உலகத்தால் கைவிடப்பட்ட கரம். ஆனா இப்ப பிடிச்சாரு, யாருமே பிடிக்காத ஒரு கரம் கோரேசு பிடிச்சது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்போ ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்துல நீங்க எல்லா இடத்துல மறக்கப்பட்டிருக்கீங்களா, கர்த்தரால் நீங்க மறக்கப்படுவது இல்லை. கர்த்தரால் நீங்க என்ன பண்ணப்படுவதில்லை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 46 அதிகாரத்துல 46, 11 வாசிக்கிறீங்களா? 46, 11. ஓகே, அதுல 63, 11 வாசிங்க. ஏசாயா 63, 11. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. அவர் பூர்வ நாட்களையும் மோசையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார், ஆனாலும் அவர்களையும் தம்முடைய மந்தையுடைய மேய்ப்பனையும் இப்பொழுது எங்கே என்று கேட்கிறாங்களே, இப்ப ஏற பண்ணுவதற்கு தான் கோரேச தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, கோரேசை போல நீங்க மாறுங்க. அல்லேலூயா. இந்த நாள்ல கோரேசோட முன்னுரையை தான் நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்த மாசம் நான் கோரேசு குறித்து தான் தியானிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கோரேசுடைய தாற்பயங்களை பல காரியத்தை நாம் தியானிக்க போறோம். கோரேசுடைய மறைபொருளை நம்ம தியானிக்க போறோம். அடுத்த திருவிருந்து ஆராதனை பங்கு பெறுங்க. பல காரியத்தை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம யாவரும் இருக்கிறத கண்கள்